ஹலோ எல்லாருக்கும் மீண்டும் வெல்கம் பேக் டு காப் கருத்து பாட்காஸ்ட். என் பேர் சேஷாத்ரி, என் கூட இருக்கிறது கௌதம். கௌதம் ஒரு 2 எபிசோட் முன்னாடி 2 பார்ட் எபிசோட்லாம் பண்ணி ரொம்ப டயர்டாகி லாஸ்ட் எபிசோட் வரல. இந்த மாதிரி கேவலமா இதோட கேவலமா விட்டு கொடுக்கவே முடியாது எனக்கு கேட்டா. இதுல வேற ஆர்னே சேஷ காலாம்னு கமெண்ட், அந்த கமெண்ட் போட்டவர வாயில பொக்குன்னு குத்துன்னு நினைக்கிறேன். 2 வீடியோ பண்ணிட்டாலாம், அதனால டயர்டாகி தூங்கிட்டான். உங்களுக்கு ஃபேன்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க, அவ்வளவுதான். எல்லாம் எங்க மாத்தி அக்கௌண்ட் அந்த மாதிரி தெரியுது, அங்க வந்து ஒரு கமெண்ட் மட்டும் போட்டுட்டு போலாம் அப்படின்னு. அதெல்லாம் பப்ளிக்கா சொல்லக்கூடாது. அது சரி. பட் என்ன அபிஷியலா நியூ சீசனுங்க, இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் அபிஷியலா நியூ சீசன்ல. இதே நம்ம ஒரு 10 எபிசோட் முன்னாடி பேசியாச்சு. அது வந்து பேச கூடாது, அது வந்து ப்ரீ சீசன். நம்ம என்ன சொல்லியிருந்தோம், அது வந்து ப்ரீ சீசன், இதுதான் ஆக்சுவல் சீசன். அதனால ஆக்சுவல் சீசன்ல வந்து ஃபர்ஸ்ட் எபிசோட் அபிஷியல் நியூ சீசன் எபிசோட் அப்படி. ஆமா, கரெக்ட். இந்த எபிசோட் வந்து உங்களுக்கு டைட்டில்ல இருந்தே தெரிஞ்சிருக்கும், இப்ஸ்விச் டவுன் ப்ரீவியூ. அண்ட் அதை தவிர நிறைய விஷயம் பேச வேண்டியிருக்கு. பேசுறதுக்கெல்லாம் முன்னாடி வெல்கம் பேக், பிரீமியர் லீக்குக்கு ஒரு வெல்கம் பேக் நமக்கு. பாக்குறவங்க நீங்க வந்து சப்ஸ்கிரைபர்ஸ், ரிட்டர்னிங் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வெல்கம் பேக், நியூ சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வெல்கம். இப்போ வந்து 878 இருக்கு. இப்போ லிட்டரலா கௌதம் வந்து ஒரு 2 நிமிஷம் முன்னாடி பார்த்த ரெக்கார்டிங்க்கு முன்னாடி. இந்த இப்ஸ்விச் டவுன் கேமுக்கு முன்னாடி 900, அதுதான் நம்ம டார்கெட். 900 வந்துருச்சுன்னா இந்த சீசன் பிரீமியர் லீக் நமக்கு, அதுதான் நமக்கு. ரைட்டு. இப்படியே அங்க ஒருத்த வேணா பிச்சைக்காரத்தமா ஒரு கிளியரை வாங்க முடியாம அதுக்கப்புறம் வருவோம். இங்க 90-900 வந்துட்டோம்னா நேர டைட்டில் தான். ஆமா, 900 வந்தா பிரீமியர் லீக் நமக்கு. அப்புறம் சீசன் எண்ட்ல 900 இப்போ வராம பிரீமியர் லீக் ஜெயிக்கலன்னா உங்க தப்பு தான். அது பாக்குற நம்மளது இல்ல, நம்ம தப்பு இல்ல. ரைட். ஓகே. பட் எப்படி இருக்கீங்க கௌதம்? எல்லாம் ப்ரீ சீசன்லாம் முடிஞ்சு எக்ஸைட்டடா இருக்கீங்களா? ட்ரான்ஸ்ஃபர்ஸ் விட்டுருங்க, லைக் டு see the team ஒரு ப்ராப்பர் காம்படிட்டிவ் கேம். சொல்ல போனா வந்து அதுல எல்லாம் ஃபுல் எக்ஸைட்மென்ட் இருக்கு. இந்த டீம் வந்து விளையாடுறத பொறுத்து நம்ம ப்ரீ சீசன் எல்லா கேமே சூப்பரா விளையாடி இருக்கோம். அதெல்லாமே ஒரு பக்கத்துல வந்து பயங்கரமான பாசிட்டிவ்ஸ் இருக்குது. இந்த சைடு நம்ம பாசிட்டிவ்ஸ்ன்னு பார்க்கும்போது இந்த சைடு பார்த்தோம்னா கொஞ்சம் டல்லாவும் இருக்கு. எவ்வளவு தாண்டா முட்டு கொடுக்கறது அப்படிங்கிற கட்டாயத்துல நான் வந்துட்டேன். பட் அந்த டாபிக்கு வரும்போது நான் சொல்றேன். பட் நீங்க சொல்ற மாதிரி ஆன் த பிட்ச் எவ்ரிதிங் இஸ் லுக்கிங் நைஸ், எவ்ரிதிங் இஸ் லுக்கிங் பாசிட்டிவ். நம்ம ஒரு 2 வீடியோக்கு முன்னாடி கூட சொல்லியிருந்தோம், அந்த ஃபர்ஸ்ட் 5 ஃபிக்சர்ஸ் இட் லுக்ஸ் நைஸ் ஆன் பேப்பர். அதில் ஒரு ஃபிக்சர் தான் டஃப், மற்றது எல்லாமே வின்னபிள் ஃபிக்சர்ஸ்ன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஃபிக்சர்ஸ். வி ஹேவ் அ மேனேஜர் யாருன்னு பார்த்தா நல்ல ஒரு பர்ஃபெக்ஷனுக்கு ஸ்ட்ரைவ் பண்ற ஒரு ஆளு. இதை நான் போன எபிசோட்ல கூட ஆதி கூட பேசியிருந்தேன். அந்த மாதிரி ஒரு மேனேஜர் நம்மளுக்கு வந்து வி நீடட் தட். பர்ஃபெக்ஷன் அப்படி தாண்டா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மேனேஜர் வந்து we've got him in. ஹோப்ஃபுல்லி ப்ரெஷர் எடுத்துக்காம he shows who he is to the outside world. ஏன்னா போன தடவை கிளாப் வரும்போது வந்து இட் வாஸ் ஆல்ரெடி a big name. கிளாப் லிவர்பூல் வரும்போதுங்கிறதே வந்து he is one back-to-back Bundesligas, சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல்லாம் போயிருக்காப்ல. ஸோ he's a big name. பட் இப்போ ஆர்னே ஸ்லாட், எஸ் he is one with Feyenoord டைட்டில் ஜெயிச்சிருக்காப்ல, இந்த வருஷம் கப்பல் ஜெயிச்சிருக்காப்ல, அதெல்லாம் ஓகே. பட் ஸ்டில் ரிலேட்டிவ்லி நாட் தட் பிக் ஆஃப் எ நேம். ஏன்னா அந்த நெதர்லாண்ட்ஸ் டச் லீகை வந்து பெருசா அவ்வளோ பேர் பார்க்கறது இல்லை, அவ்வளோ பப்ளிசிட்டி இல்லை. நோ டிஸ்ரெஸ்பெக்ட் டு தி லீக், அந்த லீகுக்கான பப்ளிசிட்டி அவ்வளவா இல்லை டு தி அவுட் சைட் வேர்ல்டு. ஸோ அதனால வந்து இஃப் ஹி கம்ஸ் ஹியர் அண்ட் இஃப் ஹி கோஸ் ஆன் ஸ்ட்ரெயிட் அவே, ட்ரைஸ் டு சேலஞ்ச் ஃபார் த ட்ரோஃபீஸ், ட்ரை டு வின் ஆல் த கேம்ஸ் தட் வி பிளே, இட் வில் பி அ பிக் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் ஆர்னே ஸ்லாட். ஏன்னா இன்னுமே ஆரம்பத்தையே சொல்லிக்க விரும்புறேன், நம்மளது மிஸ் அவுட் ஆகி போச்சுங்கிற காரணத்துக்காக எல்லா ஃபேன்ஸ், முக்கியமா இந்த கீழே விழுந்தா மீசையிலேயே மண்ணோட்டாத இந்த யுனைடெட் ஃபேன்ஸ் எல்லாம் கலாய்க்கிறாங்க. அதுதான் வந்து என்னால ஏத்துக்கவே முடியல. நீங்க 40 சைனிங் பண்ணா கூட டாப் 6 வாய்ப்பு இல்லடா ராஜா. நாங்க சைனிங்கே பண்ணாம கூட டாப் 4 ஈஸியா வந்துருங்கிற பேச்சுல போயிட்டு இருக்குடா. அதை தெரிஞ்சுக்காம எங்களை கலாய்க்கிறீங்களா? உங்களை நினைச்சா பாவமா இருக்குடா அப்படிங்கிறத சொல்லிக்க விரும்புறேன் இந்த சமயத்துல. இதுக்கு எல்லாரும் மட்டும் என்ன மறுபடியும் கமெண்ட்ஸ் அடிப்பாங்கன்னு எனக்கு தெரியும். பட் ஸ்டில் நாங்க வந்து மெயின்டைன் பண்றோம். கிளாப்போட எரா முடிச்சு அடுத்த எராக்கு சக்சஸ்ஃபுல்லா உள்ள என்டர் ஆகுறோம். ஆமா டெஃபினட்டா. இல்ல ஜெனுவினாவே லைக் இந்த சீசன் வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கு. அதாவது ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட். ஐ திங்க் லாஸ்ட் எபிசோட்ல விஷால் சொல்லியிருந்தான்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி வந்து ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் வந்து கிடைக்க போகுது அப்படிங்கிற அந்த விஷாலும் சொல்லியிருந்தான், ஆதியும் சொல்லியிருந்தான்னு நினைக்கிறேன். அந்த ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட்டுங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் கிடைக்க போகுது நமக்கு அப்படின்னு. ஸோ இட்ஸ் அ பிட் எக்ஸைட்டிங். பட் அதுக்கெல்லாம் முன்னாடி இந்த சீசன் ஆரம்பிக்கும் போது கூடவே நம்ம ப்ரெடிக்ஷன் லீகும் ஆரம்பிக்குது. லாஸ்ட் சீசன் விஸ்வா வந்து அவர் தான் டிஃபெண்டிங் சாம்பியன். அவர் வந்து அடுத்த சீசன் வந்து டிஃபெண்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்காரு. நம்மளும் வந்து சேலஞ்ச் பண்றதுக்கு நம்ம ரெடியா இருக்கோம். அவர் மேன் ரெடியா இருக்கோம், லிவர்பூல்.
ஆமா நம்ம ஜஸ்ட் மிஸ். நான் 2 பாயிண்ட்ஸ் அதுல விட்டு அடிச்சிட்டப்பா. அவர் ஜெர்சியை வாங்கிட்டு போயிட்டாரு மனுஷன். இன்னைக்கு காலையில ஒரு 4-5 பேர் கேட்டாங்க, என்னங்க அதை பத்தின அனௌன்ஸ்மெண்ட் நீங்க எதுவுமே பண்ணல, எப்பங்க நாங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. பட் ஹியர் இட் இஸ் சேஸ் வந்து அபிஷியலா நம்ம என்னது ஒலிம்பிக்ஸை வந்து டார்ச் லைட் பண்ற மாதிரி, ஆமா flames இது அ லைட் பண்ற மாதிரி ஒலிம்பிக்ஸ்க்கு டார்ச் லைட், நமக்கு ஸ்கிரீன் ஷேர். நமக்கு ஸ்கிரீன் ஷேர். அபிஷியலா வந்து பிரெடிக்ஷன் லீக் இஸ் பேக் ஃபார் சீசன் 2. ச்சே சொல்றதுக்கே பெருமையா இருக்கியா, ஃபார் சீசன் 2 எப்படி. ஆமா சோ லாஸ்ட் இயர் வந்து நம்ம கேம் வீக் என்ன 18 என்னதுல இருந்து ஆரம்பிச்சோம். பட் இந்த வருஷம் வந்து ஃப்ரம் த ஸ்டார்ட் கேம் வீக் 1 ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இந்த ஷீட்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா இங்க எழுதியிருக்கோம் ஒரே ஒரு பெரிய ரூல் தான், என்னன்னா எவ்ரி வீக்ஸ் ப்ரெடிக்ஷன் ஷுட் பி மேட் பிஃபோர் த ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆஃப் த கேம் வீக். ஆப்வியஸ்லி சில சமயம் வந்து சில பேர் எபிசோட்லாம் லேட்டா பாப்பீங்க, பட் ட்ரை பண்ணுங்க as much as possible, அவ்வளவுதான். ஸோ நானும் இன்னொரு விஷயம், அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆஃப் த கேம் வீக் அதுல போட்டிருக்கிறதுல ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா, நாங்க வீடியோ ரிலீஸ் பண்றதே மேபி ஒரு கேம் முடிஞ்சிடலாம். எப்படி சொல்றேன்னா, இப்ப நாங்க வெள்ளிக்கிழமை ஒரு கேம், இப்ப இந்த வாரம் வந்து யுனைடெட் வர்சஸ் ஃபுல்ஹாம் வந்து வெள்ளிக்கிழமை இருக்கு. ஒருவேளை எங்களுடைய வீடியோ வெளியே வந்து வரது வந்து கேமுக்கு அப்புறம் தான் வருது அப்படின்னா, நாங்களே அந்த கேமை வந்து ரெட்ல ஹைலைட் பண்ணிடுவோம், இந்த கேம் கிடையாது அப்படின்னு சொல்லி நான் சொல்லிடுவோம். ஸோ அதனால மீதி எல்லா கேம்ஸையும் வீடியோ வந்த உடனே வந்து ப்ரெடிக்ஷன்ஸை போடுங்க. ஏன்னா இப்போ ஸ்டார்டிங்கில் ஓகே நாங்கள் அந்த ரூல்ஸை போட்டிருக்கோம், ஆனால் வந்து போக போக இன்னும் ஸ்டிக் பண்ணி ஃபர்ஸ்ட் கேமுக்குள்ளே போட்டிங்க. நம்ம ஃபேண்டசி பிரீமியர் லீக் மாதிரி தான், ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே போட்டிங்கன்னா நம்ம அப்படியே லாக் ஆயிரும். அதுக்கப்புறம் யாரும் வந்து மாற்ற முடியாதுங்கிற பிரச்சனை. ஏன்னா போன சீசன் நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு, நிறைய பேர் வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் போட்டும் மொத்தமாக டெலீட் ஆன கேம் வீக்ஸ் எல்லாம் இருக்கு. எல்லாருமே எங்களை வந்து கேட்டாங்க, ஏங்க என்னங்க டெலீட் ஆச்சு அப்படின்னு சொல்லி. அதுக்கு தடுக்கிறதுக்கு தான் இதோடைய எஃபர்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறோம். ஸோ மறக்காம இதை வந்து ஃபர்ஸ்ட் கேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அப்படி பண்ணணும்னா நீங்க என்ன பண்ணணும்னா, காப்பு கருத்துடைய யூடியூப் சேனல்ல பெல் பட்டன் அமுக்கணும். அந்த பெல் பட்டன் அமுத்தினாத்தான் வீடியோ போட்ட உடனே உங்க போனுக்கு வந்து சேரும். வந்து சேரின உடனே நீங்க வந்து இதை போட்டுட்டு தான் வீடியோவை பார்த்துட்டு தான் மறு வேலையை நீங்க பார்க்கணும், ரைட்டா? அதனால அது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து நாங்க ஏற்கனவே ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி விஸ்வா தான் வந்து போன வருஷம் வின் பண்ணாரு. ஜஸ்ட் 2 பாயிண்ட்ஸ் தள்ளிட்டு போயிட்டாப்ல. வின் பண்ணனால இந்த சீசனுடைய ஜெர்சி வந்து அவருக்கு ஃப்ரீயா வழங்கப்பட்டுச்சு. பட் இந்த சீசன் வந்து உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் நாங்கள் விடுறோம். இந்த சீசனுடைய ப்ரைஸ் வந்து ஜெர்சியா மறுபடியும் இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நாங்க வந்து இதை பெய்டு என்ட்ரியா தான் ஆகணும். இது வந்து சஸ்டைனபிள். நாங்க ஏற்கனவே சொல்லிக்க, நாங்க என்னமோ இதுல காசா மின்ட் பண்ற மாதிரியும் சும்மா கோடியா பாக்கெட்ல வந்து விழுகிற மாதிரியும் ஈஸியா கொடுக்குற கட்டாயத்துல நாங்க இல்ல, அந்த சமயத்துல இல்ல. ஸோ அதனால அன்பார்ச்சுனேட்லி அந்த ஒரு பெரிய ப்ரைஸா இருந்துச்சுன்னா we have to make it paid. இல்லைன்னா நம்ம ஜாலியாவே விளையாடலாம், கடைசியில யாரு வின்னர்னு பார்க்கலாம், அப்புறம் கடைசியில ஏதோ ஒரு சின்ன ப்ரைஸாக எது முடிவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருந்துச்சுன்னா நம்ம இப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஸோ அதனால நீங்க வந்து காமெண்ட்ஸ்ல போடுங்க, ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம இந்த மாதிரி ஜாலியாக விளையாண்டு கடைசியில் யார் வின் பண்ணுறான்னு மட்டும் பார்க்கலாம், நம்மளுடைய திறமையை மட்டும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்னு நினச்சிங்கன்னா எங்களுக்கு ஓகே, நம்ம ஜாலியாக கடைசி வரைக்கும் விளையாடலாம். இல்லைப்பா ஏதாச்சும் ஒரு ப்ரைஸ் இருந்தால் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அப்போ பெய்டாக இருந்தால் ஓகேவா அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் நீங்கள் யோசிச்சுட்டு நீங்கள் காமெண்ட்ஸாக சொல்லுங்கள், ஓகேவா? ஆமாம், இது மறக்காம கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. இது ஏன்னா அது ரொம்ப முக்கியம். உங்கள் ஃபீட்பேக் வச்சு தான் நாங்கள் வந்து இதை எப்படி பண்ணுறதுங்கிறது டிசைட் பண்ணணும். ஸோ அதுதான். பட் இதுதான் நானும் கௌதமும் வந்து இந்த ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் இந்த வாரத்துக்கு நாங்கள் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஒன்றும் ஷாக்கிங்கான ப்ரெடிக்ஷன்லாம் இல்லை. மேக்ஸிமம் நான் வந்து நியூ காசல் சவுத்ஆம்ப்டன் 4-0 சொல்லியிருக்கேன். கௌதம் வந்து ஆர்சனல் வுல்ஸ் 4-0 சொல்லியிருக்காரு. லிவர்பூல் கேமுக்கு நான் 3-0 ப்ரெடிக்ஷன், அவர் 2-0 ப்ரெடிக்ஷன். ஸோ அதுதான் வந்து ப்ரெடிக்ஷன்ஸ். உங்கள் இந்த ஷீட்டோட லிங்க் வந்து கீழே இருக்கும், உங்களோட ப்ரெடிக்ஷன்ஸும் ஆட் பண்ணி விட்ருங்க. இந்த யுனைடெட் ஃபுல்ஹாம் கேமுக்கு முன்னாடி ஆட் பண்ணி விட்ருங்க சொன்ன மாதிரி. பட் அதுதான் காப் கருத்து ப்ரெடிக்ஷன் லீகை பற்றி. எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்? ஜூபி மெண்டி. ஐயோ அந்த பேரை கேட்டா லாஸ்ட் எபிசோட் நான் கேட்டுட்டு இருந்தேன், ஆதித்யா விஷால் இப்பதான் ரெக்கார்டிங் முன்னாடி கொஞ்ச நேரம் கேட்டுட்டு இருந்தேன். அவங்க நான் வந்து எனக்கு ஜூபி மெண்டி மேல ஆக்சுவலா அவ்வளவு கோவம் இல்லைங்க. ஏன்னா லைக் இப்போ இது வந்து இந்த வேவி வந்து ஜென்ரலா உங்களை சொல்லல அண்ட் ஆதி விஷால சொல்லல, ஜென்ரலா ட்விட்டர்ல பார்த்தோம்னா ஃபேன்ஸ் வந்து அதாவது வந்து டே லிவர்பூல் தான் எவ்ரி திங் அப்படிங்கிற அந்த ஒரு ஆட்டிடியூடோட நிறைய பேர் இருக்காங்க ட்விட்டர்ல, கதறிட்டு இருக்காங்க, டே எப்படா நீ ரிஜெக்ட் பண்ணலாம் லிவர்பூல் வந்து சாசியடாடோட பெரிய கிளப் அது இது. பட் நான் எப்படி பாக்குறேன்னா இது வந்து ஒரு ஃபுட்பாலருக்கு இது வந்து ஒரு ஜாப், இது வேலை. இது நம்ம இப்போ நீங்க ஒரு கம்பெனியில வேலை பாக்குறீங்க, நான் எங்கேன்னு வேலை பாக்குறேன் அப்படின்னாக்கா அந்த மாதிரி தான் அவங்களுக்கு அது. ஸோ அவங்க வந்து when they
when you're asking வந்து ஒரு ஸ்பெயின்ல இருக்கிற ஃபுட்பாலர் டு லீவ் இஸ் பாய்ஹுட் கிளப், ஃபேமிலி பக்கத்துல இருக்கு, ஒரு ஃபெமிலியர் என்வாயர்மெண்ட்டை விட்டுட்டு நீ வந்து லிவர்பூலுக்கு வா, ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு வா, அங்க கிளைமேட் சரியா இருக்காது, அது சரியா இருக்காது, உனக்கு ஊர் பேர் தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க, அவனுக்கு இங்கிலீஷ் தெரியுமான்னு கூட எனக்கு தெரியாது. ஸோ அது ஒரு பிரச்சனை. ஸோ அதெல்லாம் கன்சிடர் பண்ணும்போது இப்போ உங்களுக்கே வந்து வேற ஏதோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு எங்க இப்போ ரஷ்யால உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரஷ்யன் தெரியாது, பக்கத்துல யாரு என்ன எது உங்களுக்கு ஃபேமிலி அங்க இருப்பாங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. இப்போ நீங்க அதெல்லாம் கன்சிடர் பண்ணுவீங்கல்ல ஒரு வேலைக்கு, ஒரு புது வேலைன்னு வரும்போது. ஸோ அதெல்லாம் கன்சிடர் பண்ணி வேண்டாம் அப்படின்னு சொல்றதுல எனக்கு ஜூபிமெண்ட் மேல கோவம் இல்லை. என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா அவங்க வந்து இப்போ நிறைய ரிப்போர்ட்ஸ் படி நீங்க பாத்தீங்கன்னாக்க he had given his word அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் எனக்கு அதேதான். நீங்க இப்ப அவன் ஸ்டார்டிங்ல போய் அப்ரோச் பண்ணும்போது இல்லப்பா என்னால முடியாது, புதுசா ஒரு கண்ட்ரில வந்து நான் சர்வே பண்ண மாட்டேன், எனக்கு என்னோட கிளப் முக்கியம், எனக்கு இங்க இருக்கிற ஃபேமிலி முக்கியம்னு சொல்லினா அங்கேயே முடிஞ்சிருக்குமே. ஆமா, அங்கேயே முடிஞ்சிருந்து அடுத்த டார்கெட்டுக்கு போயிருப்பாங்களே. எனக்கு அது ஒண்ணுதான் கடுப்பே தவிர அவன் மேல எனக்கு கடுப்பு இல்ல. அது கூட வேணாம், நீ வந்து கிளியரா நான் யோசிச்சு சொல்றேன்னு சொல்லு, அவ்வளவுதான். உடனே இல்லன்னு சொல்ல வேண்டாம், உடனே நான் வரேன்னு சொல்ல வேண்டாம், நான் யோசிச்சு சொல்றேன்னு சொல்லியிருந்தா கூட எனக்கு ஓகே தான். இல்ல எனக்கு என்ன விஷயம்னா, அதாவது மத்த ஃபேன்ஸ் நம்மள ட்ரோல் பண்றத பார்த்தா அவங்க நினைச்சுக்கிறாங்க, ஓ ஆகஸ்டா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் 2-3 நாள்ல போய் பிளேயர்ட்ட பேசிட்டாங்க, ஓகே வாங்கிட்டாங்க, ஆகஸ்ட் 4ஆம் தேதி போய் கிளப்ட்ட பேசிட்டாங்க, அங்க ஓகே வாங்கல. டேய் இதெல்லாம் மாச கணக்கா பேசியிருப்பாங்க. ஆமா, மாச கணக்கா வந்து ஜூபிமெண்டிட்ட உட்காந்து பேசி, தம்பி உனக்கு ஓகேவா, நீ வர்றதுக்கு ஓகேவா, உனக்கு இதான்ப்பா ப்ராஜெக்ட், அது நீ எங்களுக்கு நீ வேணும், இதெல்லாம் பேசி முடிச்சுதான் பிளேயர்ட்ட கிரீன் சிக்னல் வாங்கினா தான் கிளப்ட்டே போய் ரேட் பேசுவாங்க. அதாவது ஹியூஸ் ஏற்கனவே சொல்லியிருந்த அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல ஆகஸ்ட் வரைக்கும் எதுவுமே இருக்காது, ஆகஸ்ட்ல நான் நிறைய டீல் பண்ற மாதிரி ஒரு கிரசண்டோ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாப்ல. அதை சொல்லிட்டு அப்போ அபிஷியலா போய் கிளப்ட்ட பேச ஆரம்பிச்சது ஆகஸ்ட்ல, ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்ல பேச ஆரம்பிச்சாங்க. அப்போ அதாவது எனக்கு அதுதான் கடுப்பு. நீ ஃபர்ஸ்டே வந்து உனக்கு ஒன்னா வேண்டாம்னு சொல்லிக்கணும், இல்ல பொறுங்க நான் எனக்கு கன்ஃபார்மா முடிவு பண்ணிட்டு நான் வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிருக்கணும். இந்த ரெண்டுல ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கணும். நான் ஃபர்ஸ்டே வந்து இல்ல இல்லைங்க நான் கன்ஃபார்மா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளப் வந்து போய் பேசிட்டு இருக்கிற கேப்ல வந்து இல்ல இல்லைங்க எனக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பேக் அடிச்சா இது எவ்வளவு பெரிய பிரச்சனை. இது உன்னோடைய இமேஜையும் டார்னிஷ் பண்ணுது, உனக்கு பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு ரிச்சர்ட் ஹியூஸை நம்ம இருந்து பார்க்கணும். அவனோட ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர், அவனோட ஃபர்ஸ்ட் பை, அவன் போய் இப்படி டீல் பேசிட்டு இருக்கான். இதுல இவனுக்கு என்ன பிரச்சனை, பாதி பேருக்கு வந்து ஆரம்பிச்சிடறானுங்க, ஹி ரிஜெக்டட் யூன்னு. டே கிறுக்கணுங்களா, அவனுங்க ஓகே சொல்லி நாங்க போய் பேசிட்டு இருக்கும் போது அவன் மைண்டை மாத்திட்டான், அதுக்கு நாங்க என்ன பண்றது? அதுக்கு நம்ம கிளப்ப ஒண்ணும் பண்ண முடியாது. இன்னொரு விஷயம் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானுங்கன்னா, உனக்கு ஒரு பிளேயர் வேணும்னா போய் ரிலீஸ் கிளாஸ் பே பண்ணி நீ வாங்க வேண்டியதான் அப்படிங்கிறானுங்க. அடக்கு இருக்கு மெண்டல் பயலோட, இந்த கான்ட்ராக்ட் படி வந்து 51 மில்லியன் அப்ஃப்ரண்டா அப்பவே கொடுக்கணும்னாங்களா, அது எப்படிடா கொடுக்க முடியும்? ஆமா, அப்படி கொடுக்கற மாதிரி இருந்தா எஃப்எஸ்சி எத்தனை டிரான்ஸ்ஃபர் பண்ணிருப்போமே. இல்ல அப்ஃப்ரண்டா கொடுக்கறது பிரச்சனை இல்ல, ஈவன் அப்ஃப்ரண்டா கொடுத்தாலும் சரி ரிலீஸ் கிளாஸே பே பண்ணாலும் பிளேயர் வந்து வேண்டாம்னு சொன்னா நீ என்ன பண்ண போற, யாருமே முடியாது அப்போ. எக்ஸாக்ட்லி. இல்ல கடைசியில் அதாவது வந்து ஹியூஸ் என்ன பண்ணானா, எங்களால அந்த அப்ஃப்ரண்ட் பேமெண்ட் பண்ண முடியாது, நாங்க எக்ஸ்ட்ரா ஒரு 5 மில்லியன் கூட கொடுக்குறோம், ஆனா நாங்க பேமெண்ட் ஸ்ட்ரக்சர் போட்டு கொடுக்குறோம் அப்படிங்கறத டீல் பேசிட்டு இருந்தான். கடைசி வரைக்கும் சொசிடாட் வந்து எப்படியெல்லாம், அதாவது அவன் வந்து மிக்கேல் மெரேனோ வந்து பேசிட்டானுங்க, அவனுங்க 2 பிளேயரே விற்க முடியாது ஒரே விண்டோல. அதனால என்ன பண்ண ட்ரை பண்ணானுங்க, ஃபேன்ஸ்ட வந்து எல்லாம் ஸ்டேட்மெண்ட் விட ஆரம்பிச்சிட்டானுங்க, நாங்க வந்து வேண்டான்னு சொல்றோம், இவனுக்கா நீ வேணும்னா உன்னோட கிளாஸை நீ பே பண்ணி நீ கிளம்பு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ரூமர் வந்துச்சு. எதுக்குன்னா ஜஸ்ட் டு மேக் தி பிளேயர் லுக் பேட். அவ்வளவுதான். அதுவே வந்து நீங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் a very normal thing in Spain. அதாவது அதாவது நிறைய பேர் என்ன அந்த ஸ்பெயின் கான்ட்ராக்ட் ரூல்ஸ் படின்னு நினைக்கிறேன், இது வந்து ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் ஏதோ ஒரு பார்சலோனா டிரான்ஸ்ஃபர் படிக்கும்போது இது படிச்சேன். அதாவது பிளேயர் ஹாஸ் டு கோ டு தி ஃபெடரேஷன் அண்ட் பே தி கிளாஸ். சோ நிறைய கிளப் என்ன பண்ணுவாங்கன்னா பிளேயருக்கு அந்த மணியை கொடுத்துருவாங்க, அது வந்து ஃபெடரேஷனுக்கு போகும், ஐ மீன் அந்த ஸ்பானிஷ் ஃபெடரேஷன். சோ அதெல்லாம் பிரச்சனை, லைக் தட் இஸ் நார்மல் ப்ரொசீஜர் ஸ்பெயின்ல. டே இவன் சொசைடாட் வந்து அது ஏன் பெருசா பேசுறானுங்கன்னு எனக்கு தெரியல. அதுதான் நான் சொல்றேன், எக்ஸாக்ட்லி கரெக்டா. இது வந்து நார்மல் ப்ரொசீஜர், இது வந்து இன்வால்வ் ஆகிருக்க கிளப்புக்கு தெரியும், உனக்கும் தெரியும், நீ செல் பண்ற எல்லாம் ஓகே. எதுக்கு அந்த மவுத் பீஸ் மூலமா இதெல்லாம் வெளியே வருது? தட் வி asked him to pay the release clause and then him to board. எதுக்கு? அவன் மேல ஒரு தப்பான இமேஜ் கிரியேட் பண்ணி இவனா தான் வெளியே போறான்னு துடிக்கிறான், நாங்கெல்லாம் செல் பண்ணணும்லாம் கிடையாதுன்னு சொல்லி ஃபேன்ஸ்ட வந்து பேர் வாங்குது. கரெக்டா? 1 அவ்வளவுதான். பாயிண்ட் நம்பர் 2, அதாவது ரிச்சர்ட் ஹியூஸ் வந்து he tried to bring the fee payment structure. அவனுக்கு கடைசி வரைக்கும் இல்ல நாங்க அவனை வந்து இருக்க வைக்க ட்ரை பண்றோம்னு பண்ணி பார்த்திருக்கானுங்க.
அப்ப கூட வந்து இவன் வேண்டாம் முடியாதுன்னு சொல்லியிருக்கிறான் போல. அதுக்கப்புறம் தான் இவனுக்கு திருப்பி அவன்கிட்ட போய் அப்ப நீ பே பண்ணிட்டு கிளம்பு அப்படின்னு சொன்ன உடனே தான் அவனே வந்து ஐயோ ஒரு வேளை வந்து ஃபேன்ஸ் நம்மளை பத்தி தப்பா நினைச்சிட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு தான் பேக் அடிச்சிருக்கான். ஆமா ஆமா மீன் வைல் இந்த சைடு நம்ம வந்து பேமெண்ட் டீல் பத்தி பேச ட்ரை பண்ணிருக்கிறோம். ஆமா எப்படியாச்சும் ஸ்ட்ரக்சர் போடலாம், ஒரு 15 மில்லியன் per year 20 மில்லியன் per year நம்ம ஸ்ட்ரக்சர் போடலாங்கிறது பேசுற கேப்ல இவன் பேக் அடிச்சு போயிட்டானா அது எப்படி நம்ம மேல தப்பாகும்? ஆமா கரெக்ட். இவன் பயந்தா கொண்டு திருப்பி ஓடி போய் உட்காந்துட்டானா அதுக்கு நம்ம என்ன பண்றது? ஆமா அது நம்ம மேல தப்பு இல்லையே. இது எனக்கு இப்ப என்ன பெரிய பிரச்சனை என்னன்னா, இந்த ஒரு வாரம் டைம் வேஸ்ட் பண்ணியாச்சு. இந்த கடைசி 2 மாசம் இவங்க கூட பேசியோ முடிவு எல்லாம் வேஸ்ட் பண்ணியாச்சு. இப்ப நம்மளுக்கு பேக்கப்பே இல்லை. இப்ப எனக்கு அதுதான் பெரிய கடுப்பு. ஆமா இல்ல எனக்கோட கன்சர்னும் அதுதான். இப்போ இது வந்து இது கைண்ட் ஆஃப் சிமிலர் தான். இது யுனைடெடுக்கும் அதே சிச்சுவேஷன் தான். அவங்க உகார்டேட்டை வந்து நிறைய பேசி இது பண்ணி, அஃப்கோர்ஸ் உகார்டே வந்து வேண்டான்னு சொல்லலை இங்க யுனைடெடுக்கு, பட் அவங்களுக்கும் அங்க பேக்கப் இல்லை உகார்டேக்கு. ஏன்னா அவங்க வந்து ஒரு ஃபியூ வீக்ஸ் பேக் உகார்டேட்ட பேசும்போது வந்துச்சு இந்த மாதிரி வந்து டெலிகிராஃப்ல ஆர்டிகல் வந்துச்சு. தேவர் லுக்கிங் அட் அதர் ஆப்ஷன்ஸ் இன்க்ளூடிங் ஜூபிமெண்டி, பட் உகார்டே டாக்ஸ் ஆர் அட்வான்ஸ். ஸோ அதனால மத்ததெல்லாம் இதுல போட்டாங்க, பேக் பர்னர்ல போட்டாங்க அப்படின்னு சொல்லி அதே சிச்சுவேஷன் தான் இங்க. இப்போ இன்னைக்கு அவனோட ஏஜென்ட் லண்டன் வந்துட்டானாமா, ஃபெலிக்ஸ் டு செல்சி பேசுறதுக்கு, உகார்டே டு யுனைடெட் பேசுறதுக்கு. யார் அவன் ஏஜென்ட்? யார்? ரயோலா தானே? ஐ திங்க் சோ. ஆமா தெரியல. அவன் லண்டன்ல தான் இருக்கானாமா. இஸ் டாக்கிங் அதான் ஃபெலிக்ஸ் டு செல்சி அண்ட் உகார்டே டு யுனைடெட் ஆமா இன்னைக்கு. அப்படியா? இல்ல பட் ஏன்னா அவங்க டீல் பேசிட்டாங்களாமா உகார்டேட்ட. ஆமா பிளேயர்ஸ் ரெடியாமா கரெக்ட் டு மூவ். ஆனா என்னன்னு தெரியல, பிஎஸ்ஜினால ஹோல்ட் அப் ஆகுதா. ஆனா இவனுக்கு வந்து பிட் பணம் கொடுக்க மாட்டேங்கிறானுங்க பிஎஸ்ஜிக்கு. ஆமா ஆமா அதனால அங்க ஏதோ ஒரு பிரச்சனை இடிக்குது. பட் நீங்க சொன்ன மாதிரி அங்க வந்து இன்னைக்கு அதான் டிஃபரன்ஸ். உகார்டேக்கு இன்னும் வரணும். ஹி வாண்ட்ஸ் டு கம். இந்த கிறுக்கு ஜூபிமெண்டி இவன் வரலைன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம பண்ண வேண்டியது எல்லாமே, அதாவது ரைவல் ஃபேன்ஸ் என்னங்கிறாங்க, நீங்க தான் பிளேயர் வேணும்னு சொன்னா போய் ரிலீஸ் கிளாஸ் பே பண்ணிட்டு வாங்க வேண்டியதானே. நீங்க ரிலீஸ் கிளாஸ் பே பண்ணிட்டு இருந்த டைம்ல தான் அவன் போய் பேசி மைண்ட் மாறிட்டான். டே அவன பச்சை குழந்தையா? ஒரு 5 மிட்டாய் குச்சி மிட்டாய் கருவி மிட்டாய் வாங்கி கொடுத்தோன்னே வந்து ஐயோ நான் இருந்துடுறான்ப்பா, ஐயோ எனக்கு பயமா இருக்கு, ஜட்டில யூரின் போயிருவேன் அப்படிங்கிறதுக்கு. டேய் அவன் ஒரு ஃபுட்பால் பிளேயரா, 25 வயசு ஆச்சு, அவன் அங்கேயே உட்காந்துருப்பான் அப்படின்னா அதுக்கு நாங்க என்னடா பண்ண முடியும்? அவன சின்ன குழந்தைய உட்காந்து என்ன பலூன் எல்லாம் கொடுத்து ஏமாத்துறதுக்கு அவனை? எனக்கு அதான் புரியல. எனக்கு அதெல்லாமே நான் ஒத்துப்பேன். எதுவுமே இல்லாம கூட நான் நல்லா வளர கண்டிஷன்ல தான் இருக்கிறோம். எல்லாமே வாங்கி கூட உங்களுக்கு நிலை இல்லடா, நீங்க மேல வருவீங்களா இல்லையான்னு நீங்க எப்படா கலாய்க்கிறீங்க? எனக்கு அதுதான்டா புரியல அப்படின்னு இருக்கு எனக்கு. இல்ல இப்போ அதான் நீங்க சொன்ன மாதிரி வி டச்ட் ஆன் இட் வந்து இந்த லேக் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ்ஸ். ஸோ இப்போ உகார்டேன் இந்த பாட்காஸ்ட் இந்த ஷீட்ல நான் எழுதியிருக்கேன் உகார்டேன்னு. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச பேர் அது ஒண்ணுதான். வரையலாம் வர மாதிரி எனக்கு தெரியல. அவனுக்கும் 60 மில்லியன் தான் ரிலீஸ் கிளாஸ் எடுக்காமங்க. எனக்கு அதுதான் ஒரியிங் சைனா இருக்கு. அதாவது இப்போ நம்ம ரிச்சர்ட் ஹியூஸ் திருப்பி கொண்டு வரும்போது அவன் பார்த்துப்பான் அப்படிங்கிறோம். இப்போ நான் உங்களை கேள்வி கேட்கிறேன், இஸ் தட் நவ் டவுன் டு கிளாப் மோர் தென் டவுன் டு ஹியூஸ், டவுன் டு எட்வர்ட்ஸ்? ஏன்னா இப்ப இந்த டீல்லையும் என்னதான் ரிச்சர்ட் ஹியூஸ் போய் பேசியிருந்தாலும் மைக்கேல் எட்வர்ட்ஸ் தான் சிஇஓ. 50 மில்லியன் சாங்ஷன் பண்றது எட்வர்ட்ஸ் தான். அப்ப அவனுக்கு தெரியாமலாம் ஒண்ணும் நடந்திருக்காது. கரெக்டா? இப்ப என்ன கேக்குறேன்னா, அவ்வளோ அன்னைக்கு எட்வர்ட்ஸ் பிளேயர் வாங்கி கொடுத்தான், எட்வர்ட்ஸ் ஆனதான் டிரான்ஸ்ஃபர் ஆனது அப்படி இப்படின்னு பேசுறோம். இப்போ என்ன கேக்குறது, இப்ப ஸ்லாட் வந்து he has to prove himself. ஸ்லாட் இஸ் நோ கிளாப். இப்போ கிளாப் இருந்தனாலதான் அந்த பிளேயர்ஸ் வந்தாங்களா, எட்வர்ட்ஸ் கூப்பிட்டனால வரலையா அப்படிங்கிற கேள்வி வந்து இப்ப எல்லாத்துக்குள்ளரையும் வருது. இல்ல ஆமா இது டெஃபினட்டா. ஏன்னா ஒரு பிளேயரை நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன முக்கியம்? கோச் தான் முக்கியம். ஸ்போர்ட்டிங் டைரக்டர் அவன் வந்து உட்காந்து உங்களுக்கு ட்ரைனிங் பண்ண போறது இல்ல, அவன் வந்து மேட்ச்ல ஆட டீம் போட போறது இல்ல. உங்களோட மெயின் ஆஸ் அ பிளேயர் உன்னோட மெயின் டீலிங் வந்து கோச் தான். ஸோ கோச் நல்லா இருந்தா தட் ஆட்டோமேட்டிக்லி ஆட்ஸ். இப்போ இது வந்து எல்லா கிளாப்னு இல்லை, எல்லா மெயின் மேனேஜர்ஸ் இப்போ சிட்டிக்கு நிறைய பிளேயர்ஸ் ஏன் போறாங்க? ஈவன் தோ பிளேயிங் டைம் வந்து அவங்களுக்கு கம்மியா இருந்தாலும் இப்போ ஏன் போறாங்க? குவார்டியோலா, அத்லெட்டிகோக்கு சிமியோனே, அது மாதிரி எல்லா கிளப்புக்கும் ஒரு மேஜர் கிளப்ஸுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ லைக் இப்போ கோச் பிளேஸ் அ பிக் ரோல் பிளேயரோட தாட்ல, அது டெஃபினட்டா. அண்ட் இதே இப்போ கேட்கலாம், இப்போ ஜூபிமெண்டி வந்து இதே கிளாப்பா இருந்தா வந்திருப்பானா அப்படின்னு. பாசிபிளி தெரியல இல்ல வருவான்னு நான் டெஃபினட்டா சொல்ல. பட் there is a better chance that Zubimendi would have said yes கிளாப்பா இருந்தா. அப்படி வச்சுப்போமே. இல்ல எனக்கு நம்ம அடி வாங்குறது எப்ப பார்த்தாலும் பிளேயர்ஸ் நம்பர் 6 பொசிஷன் தான். அது ஏன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. லேக் ஆஃப் நம்பர் 6. ஸோ அதனால இப்போ நீங்க பாத்தீங்கன்னா லிவர்பூல் வந்து இட் இஸ் நாட் அ ஸ்டெப்பிங் ஸ்டோன் கிளப்.
அதாவது நான் ஸ்டெப்பிங் ஸ்டோன் கிளப்னா இப்போ பிரேசில்ல ஒரு நம்பர் 6 நல்லா ஆடுறான் உங்க லீக்ல அப்படின்னா அவன் ஃபர்ஸ்ட் போறது லிவர்பூலுக்கு இல்ல, அடுத்தது ஃபர்ஸ்ட் போறது இந்த மாதிரி ஒரு பெட்டிஸ், சோசியடாட், இந்த போர்ச்சுகல்ல ஒரு கிளப் அந்த மாதிரி தான் போவான் ஃபர்ஸ்ட். அங்கேருந்து தான் அடுத்த ஸ்டெப் நல்லா அங்க நல்லா ஆடினாதான் லிவர்பூல், மேன் சிட்டி, மேன் யுனைடெட்னு வாங்குவானுங்க. அதுக்கு சொல்ல நம்ம டார்கெட் பண்ண எல்லா 6 நம்மள முடியாதுன்னு போயிட்டானுங்களே. எனக்கு அதுதான் கவலையா இருக்குது. சுவமேனில ஆரம்பிச்சு தான டார்கெட் பண்ணிருக்கோம் இப்போ. இல்ல நான் சொல்றது ஃபர்ஸ்ட்ல இருந்து சுவமேனில ஆரம்பிச்சு சுவமேனி ரியல் மேட்ரிடுங்க. அந்த சாய்ஸ் நீங்க வந்து இது பண்ண முடியாது. இல்ல கைசேடோவும் நம்மள்ட்ட ஓகேன்னு சொல்லி அதுக்கப்புறம் செல்சி மேட்ச் பண்ணா போயிருவேன் அவனும் போயிட்டான். அது கைசேடோ ஆனா அந்த விஷயத்துல வந்து he was always like அவனோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து எப்போதுமே செல்சி தான். he was always very set on that. so அது வந்து the fact is அவன் வந்து என்ன like he said yes to us எல்லாம் ஒத்துண்டா. பட் செல்சி வருவான்னு அவன் எதிர்பார்க்கலன்னு நினைக்கிறேன். அவ்வளோ லாஸ்ட் மினிட்ல அவன் வருவான்னு எதிர்பார்க்கலன்னு நினைக்கிறேன். அதனால தான் he might have said yes to us. லாவியா வந்து இந்த கைசேடோ சிச்சுவேஷன்ல அது ஒரு பை ப்ராடக்ட். அது மோசம். அது நம்ம கிளப் பண்ணது அது படு மோசம். ஆமா. சோ லாவியா பண்ணதுலயும் ஒரு விதத்துல எனக்கு புரியுது அவன் ஏன் வந்து லிவர்பூல் வேணாம்னு சொல்லிட்டு. ஆமா ஆமா ஆமா. அது வந்து கம்ப்ளீட் blame on our part. இப்ப கூட the Zubimendi thing I don't blame it on Hughes, I don't blame it on எனக்கு அதெல்லாம் பிரச்சனையே இல்ல. நம்மளுக்கு ஏன் செகண்ட் சாய்ஸ் இல்ல? நம்மளுக்கு எதுவுமே இப்ப வெளியே வரலையே, ரூமர் இல்ல, எதுவுமே இல்லையே அட்ரஸ் பண்றதுக்கு. எனக்கு அதுதான் கவலையா இருக்குது. ஆமா. இல்ல யாருமே இப்ப கூட நான் 2-3 நாள் முன்னாடி பார்த்தேன், இது யாரு போட்ட ட்வீட்னு எனக்கு தெரியல. பட் we are planning to not have any more signings of 6 அப்படின்னு நிறைய பேர் போட்டிருந்தாங்க. அது வந்து ஒத்துக்க முடியாது. சரி எண்டோ நல்லா பண்ணான் லாஸ்ட் சீசன் ஒத்துக்கிறேன். அண்ட் இந்த சீசனும் he may give a decent performance. பட் யாருமே வந்து டாப் 10 CDMs in the world ன்னு பாத்தீங்கன்னா எண்டோ is not going to be there அங்க. இல்ல அதுதான் இப்ப எனக்கு கேள்வியே. See, City have a Rodri, Arsenal have a Declan Rice. இப்ப நம்மகிட்ட போய் அவங்கள்ட்ட போட்டி போடணும்னா எப்படி முடியும்? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பொசிஷன் இந்த பிட்சே அந்த 6 தான். அங்க ஒருத்தர் இப்படி ஒருத்தர் வச்சு நம்ம வந்து போன சீசன் 3rd முடிச்சதே ஒரு பெரிய சாகசம் தான் அது. அதுதான் எனக்கு புரியல. லைக் we are always under preparedங்க. we are always under prepared for a season. ஆமா. இல்ல இப்போ ஆர்சனல்ல பாருங்க, ஒரு லூப் ஹோல் இல்ல, இருந்த ஒரு லூப் ஹோல் அடைச்சிட்டானுங்க. ஆமா. லெஃப்ட்ல பிரச்சனையா இருந்துச்சு, அடைச்சிட்டாங்க. நம்மளுக்கு மெயின் டீமுக்கே நம்பர் 6 ப்ராப்பரா இல்லையே. நம்மளுக்கு அதான பிரச்சனையே. இப்போ ஸ்குவாட விடுங்க, அடுத்ததான் ஸ்குவாடு. மெயின் டீம்லயே இப்ப இல்லைங்கிறதா வந்து கவலைக்கரமான விஷயம். இன்னைக்கு மறுபடியும் என்னமோ நம்ம அந்த கோல் கீப்பர் போறோமே, இந்த செவியாவோட கோல் கீப்பர், ஆமா அவனை போய் வெலன்சியா அவனை வாங்கிட்டு செவியாக்கு லோன் கொடுக்குற மாதிரி பேச்சா? இல்ல அவனை வாங்கிட்டு வெலன்சியாக்கே திரும்ப லோன் பண்ற மாதிரி. வெலன்சியாக்கே ஓகே. அவன்கிட்ட போய் கேட்டா அவனும் ரிஜெக்ட் பண்ணிட்டான்னு வருது. என்ன நடக்குதுன்னே தெரியல. பட் அந்த மூவ் எல்லாம் ஓகேங்க. பட் கோல் கீப்பர் வந்து இப்ப இமீடியட் பிரச்சனை இல்ல. அதான் அடுத்த வருஷம் ஆலிசன் சவுதிக்கு போறானா இல்லையா, இல்ல 2 வருஷம் கழிச்சு போறானா இல்லையாங்கிற பிரச்சனை தான் அது. ஓகே, அதுக்கு நீ பிளான் பண்ற ஓகே. பட் இப்போ இருக்கிற நம்பர் 6க்கு நீ முதல்ல பிளான் பண்ணு. எனக்கு அதுதான் கடுப்பா இருக்கு. நீ வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் மிஸ் அவுட், அது சகஜம் தான். அது எப்படி வேணாலும் மிஸ் அவுட் ஆகலாம், அது பிரச்சனை இல்ல. நீ பேக்கப் இருக்கணும்ல, உனக்கு பிளான் இருக்கணும். அவனை பத்தி டேட்டால வச்சிருக்கியா, பாத்துட்டியா, விசாரிச்சியா, அவன் வருவானா இல்லையான்னு விசாரிச்சியா அடுத்த பிளேயரை, அந்த மாதிரிலாம் நீ பாக்கணும்ல. எதுவுமே இல்லை. அதான் கடுப்பு. அதாவது நீ வந்து 2 months 2.5 months ஆச்சு ஜாப்ல ரிச்சர்ட் ஹியூஸ்க்கு. இன்னும் ஒரு கான்ட்ராக்ட் வந்து கொடுக்கல. 3 பேர்த்துக்கான கான்ட்ராக்ட்ஸ் அது இன்னுமே கொடுக்கல. நம்பர் 6க்கான ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டை நீ யாரையுமே பார்த்து ஒழுங்கா வைக்கல. இல்ல ஒருத்தவன் பேசி ஓகே சொல்லிட்டான் அப்படின்னா வந்துட்டு நீ நேரா மத்தவங்க சொல்ற மாதிரிதான், நீ நேரா அவன்கிட்ட போய் இப்ப கிளப்ட்டு கேட்டீங்கன்னா அவன் முடியாதுன்னு சொன்னா நீ அப்பவே கிளாஸ் பேசணும். அப்பவே ரிலீஸ் கிளாஸ் ட்ரிகர் பண்ற மாதிரி பண்ணிதான் ஆகணும். நீ எத்தனை நாள் வந்து பேமெண்ட் ஸ்ட்ரக்சரே பேசிட்டு இருப்ப? அவன் தான் முடியாதுங்கிறான். ஆமா, நீ எத்தனை நாள் ஸ்ட்ரக்சரை பே பண்ணிட்டு பேசிட்டே இருக்க முடியும்? அதுவும் நடக்காது இல்ல. அப்ப இல்ல நம்ம இந்த ஸ்ட்ரக்சரை பேசி ஒத்துக்காம போறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம பேக்கப் பார்க்கணும். அதையும் பார்க்கல. இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒன்னு ஜெனுவினாவே அவங்க வந்து they don't think other players are good enough இந்த சோ அதனால லிஸ்டே வந்து ரொம்ப ஷார்ட்டா மேபி ஜூபிமெண்டி வாஸ் த லிஸ்ட் மேபி. அது ஒண்ணு. அது ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. டேட்டா வைஸ் வந்து இதுவானாலும், ஏன்னா அதாவது டேட்டா வைஸ் ஃபிட் ஆனாலும் they have to consider things like personality, நம்ம ஸ்குவாடோட டெம்பரமெண்ட்டுக்கு ஃபிட் ஆவானா, அது இதெல்லாம் இருக்கு. அதெல்லாமும் பார்ப்பாங்க ஒரு சைனிங்க்கு முன்னாடி. ஸோ மேபி தட் சம்திங் அந்த விதத்துல இந்த வரேலாவோ உகார்டேவோ ஏதோ ஒண்ணு வாட் எவர் இட் இஸ் அவங்க ஃபிட் ஆகலையா என்னன்னு தெரியல. ஒன்று அது. ரெண்டாவது இல்ல தி அதர் பாசிபிலிட்டி இஸ் இது வந்து ஒரு நான் ரொம்ப ஆப்டிமிஸ்டிக்கா சொல்றேன், அதாவது ரொம்ப நம்பிக்கையோட சொல்றேன். அதாவது வந்து மேபி த கிளப் இஸ் ட்ரைங் டு கீப் திங்ஸ் குவைட். ஏன்னா இது கைசைடோக்கு அப்புறம் இது 2வது பிளேயர் வந்து who has said no. சோ ஆல்டர்னேட்டிவ் கீப் குவைட் இருந்தா ஜூபிமெண்டிக்கும் சொன்னோம் கரெக்டா. ஜூபிமெண்டி வெளியே வந்து போச்சு, அப்ப என்ன பண்றது?
அதுதான் இல்ல நான் தான் சொல்றேன், இது ஓப்பனாவே சொல்றது ரொம்ப ஆப்டிமிஸ்டிக்கான தாட் இது. அதாவது இந்த காலத்துல கீப் குவைட் இஸ் நாட் பாசிபிள். லைக் வித் பீப்புள் லைக் ஆன்ஸ்டீன் அண்ட் ஃபெப்ரிசியோ, இனிமேல் கீப் குவைட்னா இட்ஸ் நாட் பாசிபிள். நீ 2018ல பண்ணது நீ இப்பவே பண்ணணும்னு நினைச்சீனா எப்படி முடியும்? இல்ல கரெக்ட் இல்லன்னு சொல்ல, அதான் சொல்றேனே, இது ரொம்ப ஓப்பனாவே சொல்றேன், இது ரொம்ப ஆப்டிமிஸ்டிக்கான தாட் இது. பட் இட் இஸ் சம்திங். பட் என்ன கேட்டா ஐ ஃபீல் லைக் தேர் ஆர் நோ அப்படி என்ன லைக் எங்கேயோ ஏதோ இடிக்குது அப்படின்னு அந்த ஒரு பெர்ஃபெக்ட். ஆமா, இது ஏதோ ஒரு பெர்ஃபெக்ட் ஃபிட் இல்ல ஆல்டர்னேட்டிவ் இல்ல. இது வந்து சேசிங் ஃபார் டூ மச் பெர்ஃபெக்ஷன் மாதிரி தோணுதா? நான் 100% நான் பாக்ஸை டிக் பண்ணாதான் நான் வாங்குவேன், எனக்கு ஸ்டாப் கேப் எல்லாம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தோணுதா? இல்ல ஐ ஃபீல் லைக் 100% இருக்காது, பட் டெஃபினட்டா மேபி ஒரு 90% இருக்கும். ஏன்னா 100% ஃபிட் யாருமே இருக்க மாட்டாங்க எப்போதுமே. ஸோ 90%ஆனு இருக்கும். ஏன்னா பிகாஸ் ஐ ஃபீல் லைக் இப்போ இருக்கிற நம்பர் 6ஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பிரைஸ் வந்து தே ஹேவ் டு பே அவுட் அ லாட். ஏன்னா நம்பர் 6ஸே ரொம்ப இல்ல, ஒரு குவாலிட்டி நம்பர் 6ஸே ரொம்ப இல்ல. ஸோ தே ஹேவ் டு பே அ லாட். இப்போ ஜூபிமெண்டிக்கே ரிலீஸ் கிளாஸும் ஆல்மோஸ்ட் 60 million இருக்கு, வரேலாக்கும் அதே ரேஞ்சில் தான் இருக்கு. ஸோ அவ்வளோ பணம் கொடுக்கும்போது இட் ஹேஸ் டு பி a குட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் த நெக்ஸ்ட் 5 to 6 years. அந்த ஒரு தாட் ப்ராசஸ்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்னு, ஓவர் கேர்ஃபுல்லா இருக்காங்களான்னு நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், மேபி இருக்கலாம். பட் அவ்வளவு பணம் கொடுக்கும்போது எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்க முடியுமோ அவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கணும்ல. அதுதான் என்னோட இது. இல்ல அது என்னோட தாட் ப்ராசஸ் என்னன்னா இட்ஸ் ஃபைன். எனக்கு லைக் ஐ செட், எனக்கு ஹியூஸ் மேலயோ எட்வர்ட்ஸ் மேலயோ ஐ வில் டிஃபெண்ட் them ஃபார் திஸ் ட்ரான்ஸ்ஃபர். ஆஸ் அ ஸ்போர்ட்டிங் டைரக்டர் நீ போய் ஹார்ட் பால் தான் பண்ணணும். That is why I am standing with Hughes. I have no question and I am not going to blame Hughes. எனக்கு அதுல சந்தேகமே கிடையாது. ஆஸ் அ ஸ்போர்ட்டிங் டைரக்டர் நீ என்ன பண்ணுமோ நீ கரெக்டா தான் பண்ண. உன் மேல தப்பே சொல்ல மாட்டேன். எனக்கு உன் மேல எங்க பிரச்சனைனா, ஒரு பேக்கப் இருக்கா, இருந்துச்சுன்னா ஃபைன். இஃப் யூ கெட் தட் ஓவர் த லைன் வித் இன் தி நெக்ஸ்ட் 20 days, பிகாஸ் see எனக்கும் தெரியும் அவனுக்கும் தெரியும் that they need a number 6. ஆமா, the club needs a 6ங்கிறது வந்து மேனேஜருக்கு தெரியும், ஹியூஸுக்கு தெரியும், எட்வர்ட்ஸ் தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். அதுலலாம் எந்த வித டவுட்டும் கிடையாது. ஆமா, that is the whole point here. Whether they are aware that it's needed right now. ஆமா, இது வாங்கினா தான்ப்பா நம்ம சேலஞ்ச் பண்ண முடியும்னு தோணுதா இல்லையாங்கிறது தான் வந்து எனக்கு தெரியல. ஆமா, அதுதான் தெரியல. பட் எனிவே, ஸோ அதான் நம்ம ட்ரான்ஸ்ஃபர்ஸ் இந்த ஜூபிமெண்டி பற்றி. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கேமுக்கு வருவோம். இப்ஸ்விச் டவுன் நியூலி ப்ரொமோட்டட். வந்து இங்க ஃபன் ஃபேக்ட், இங்க வந்து நான் நார்விச்ல இருக்கேன், அவங்களோட லோக்கல் ரைவல்ஸ் தான் இப்ஸ்விச். ஓ, ஸோ இங்கேருந்து ட்ரெயின்ல ஒரு 1 hour தான். அந்த டார்பிக்கு என்ன பேர் தெரியுமில்ல? என்ன அது? டிராக்டர் டார்பி. அது ஏவா? ஐ திங்க் ரெண்டுமே அந்த ஃபார்மிங் கம்யூனிட்டி இல்ல, ஸோ அதனால டிராக்டர் டார்பின்னு பேரு, நார்விச் வர்சஸ் இப்ஸ்விச்சுக்கு. பட் அவங்க மேனேஜரை பத்தி பேசுவோம். ஸோ இந்த சம்மர் நிறைய மேனேஜர்ஸ் வந்து மூவ் ஆனாங்க. இந்த மெக்கனா அவர் வந்து he was very highly sought after. எரிக் டென் ஹாகுக்கு வந்து யுனைடெட் ஜாப் நிக்குமா நிக்காதாங்கிற அந்த ஒரு தேருமா தேராதாங்கிற அந்த ஒரு பிரச்சனை இருந்தபோது மெக்கனாவோட பேரை நிறைய பேர் சொன்னாங்க. he was a coach at United இல்ல, அசிஸ்டன்ட் கோச். யா, ஆமா, he was a coach at United. so I think even அந்த ஃபர்கசன் இருக்கிற டைம்ல கூட இருந்தாரோ, not as assistant but maybe below that. அது தெரியல, பட் recently he was the assistant coach. I think with மொரினியோ நினைக்கிறேன். I'm not so sure with who. அப்படியே. பட் அதான் he took over Ipswich அப்போ 3 மொரினியோ இல்ல, சாரி, ஓலே கூட. ரைட் அவன் ஞாபகம் இருக்கு, பேர் படிச்சிருக்கேன். ஆமாமா. அப்போ ஸோ 3 seasons பேக் வந்து இப்ஸ்விச் எடுத்தாரு, லீக் 1ல இருக்கும்போது இப்ஸ்விச். ஸோ 11th பொசிஷன்ல இருந்தாங்க அப்போ. அந்த சீசன் வந்து he took them to mid table safety எல்லாம் ஆச்சு. அதுக்கப்புறம் அடுத்த சீசன், அதாவது 2 seasons பேக் லீக் 1ல இருந்து சாம்பியன்ஷிப்க்கு ப்ரொமோஷன் வாங்கி லாஸ்ட் சீசன் சாம்பியன்ஷிப் டு பிரீமியர் லீக் ப்ரொமோஷன் வாங்கி. ஸோ 2 சக்சஸ். ஆமா, டபுள் ப்ரொமோஷன் அவங்களுக்கு. இப்போ என்னோட ஒரு கேள்வி என்னன்னா, 2 சக்சஸிவ் ப்ரொமோஷனுக்கு அப்புறம் பிரீமியர் லீக் லெவலுக்கு இஸ் திஸ் ஸ்குவாட் குட் இனஃப்? இப்ஸ்விச் ஸ்குவாட் பாத்திருக்கீங்களா என்ன? ஆனா சத்தியமா சொல்லணும்னா பார்த்ததே கிடையாது. அதாவது அவங்க மேனேஜரை பத்தி வந்து இந்த மாதிரி நடந்துச்சு, இந்த 2 கிளப்ஸும் பார்த்தாங்க, ஆனா 2 பேரும் வேண்டாம்னு சொல்லி அவன் போய் புது கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டான். எனக்கு அதுதான் எனக்கு புரியல. அது எப்படிடா 2 கிளப்பும் உங்ககிட்ட பேசி நீ திரும்பி போய் புது இது வாங்கின அப்படின்னு சொல்லி. பட் அதான் நடந்துச்சு. ஸோ he got his new contract at Ipswich, which I thought made sense. அவனுக்கு டைரக்டா இந்த மாதிரி ஒண்ணு போயிருந்தான்னா அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனையா இருக்கும். ஆமா, இல்ல பயங்கர வந்து இல்ல கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆமா, ஏன்னா லைக் டைரக்டா யுனைடெட்லாம் பயங்கர பிரஷருங்க.
அண்ட் பிரீமியர் லீக் லெவல்ல மேனேஜ் பண்ணாத மேனேஜருக்கு இன்னுமுமே பிரஷர் ஜாஸ்தி. ஸோ நம்ம பார்த்துருக்கோம். நம்ம வந்து நம்ம தலைவர் காம்பனி வந்து என்ன பண்ணாரு, சும்மா இஷ்டத்திக்கு வந்து இப்போ சாம்பியன்ஷிப்பை புரட்டி போட்டு வந்தாங்க. வா இந்த மாதிரிலாம் ஆடவே முடியாதுடா அப்படிங்கிற மாதிரி புரட்டி போட்டு வந்தாங்க. ஆனா வந்ததுக்கு அப்புறம் என்னாச்சு, ஒண்ணுமே பண்ண முடியல. இல்ல அதுதான் ஐ தாட் நீ ஒரு சீசன் வந்து நீ அந்த மாதிரி கிளப்ல நீ இருந்துட்டு வந்தாதான்டா உனக்கும் நல்லது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஆமா இல்ல நீங்க பர்ன்லியோட எக்ஸாம்பிள் எடுத்தீங்க, அதுதான் என்னோட கேள்வியும். ஒன்னு வந்து இஸ் திஸ் ஸ்குவாட் குட் இனஃப் இப்ஸ்விச்சுக்கு? நீங்க ஸ்குவாட் பார்த்தீங்க, நான் அப்புறம் காமிக்கிறேன். பட் ஒரு விஷயம், போத் லீக் ஒன்ல இருந்து ப்ரொமோஷன் வாங்கும்போது சரி, சாம்பியன்ஷிப்ல இருந்து ப்ரொமோஷன் வாங்கும்போது சரி, இப்ஸ்விச் வந்து பயங்கரமா ஃபுட்பால் ஆடுறாங்க. கிட்டத்தட்ட பர்ன்லிக்கு எப்படி ரிவ்யூஸ் இருந்துச்சோ அதே மாதிரி இப்ஸ்விச்சுக்கு ரிவ்யூஸ் இருந்துச்சு. ஸோ அது வந்து do you think, என்ன கேட்டா வந்து இப்ஸ்விச் ஹஸ் டு பி மோர் பிராக்மேட்டிக்ங்க. பர்ன்லி வந்து ரொம்ப லேட்டா ரியலைஸ் பண்ணாங்க. அதுதான் மெயின். அதாவது நீ உன் லீக்ல எப்படினாலும் ஆடி இருக்கலாம். நீ இந்த மாதிரி பிக் பாய்ஸ் கூட ஆடும்போது வந்து சம்டைம்ஸ் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் டேக்கிங் அ டிரா இஸ் ஃபைன். நீ அந்த கேம்ல வந்து கிறுக்குத்தனமா கடைசியில போய் ஒரு கோல் போட போறேன்னு ட்ரை பண்ணி அந்த ஒரு டிராவி விட்டு தோத்தாதான் பிரச்சனை. ஆமா, யூ நீட் டு ஆல்வேஸ் அண்டர்ஸ்டாண்ட். பட் ஐ திங்க் மெக்கனா வில் அண்டர்ஸ்டாண்ட் இட். அது எனக்கு அந்த டவுட் எனக்கு இல்லை. பிகாஸ் ஹி ஹேஸ் தட் எக்ஸ்பீரியன்ஸ் 3 years. ஏன்னா கம்பெனில ஃபர்ஸ்ட் இயர் மேனேஜ்மெண்ட் போய் திருப்பி கொண்டாண்டாப்ல. He was only 1 year into the job when he brought them back up. ஆமா, அதனால I feel that this guy McKenna will be more realistic. But அந்த ஸ்குவாட்ல வந்து அந்த அளவுக்கு ஒரு திறமை இருக்கான்னு கேட்டா அது டவுட் தான். ஏன்னா இப்போதைக்கு வந்து they've brought in Liam Delap from Man City. அது 20 மில்லியன் கொடுத்து வாங்கிருக்காங்க. ட்ரான்ஸ்ஃபர்ஸ் நான் இது பண்றேன், ஷேர் பண்றேன் பிரீமியர் லீக் வெப்சைட்ல இருந்து. நீங்க பாருங்க, மெயின் பிளேயர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம கேள்விப்பட்ட பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா மியூரிச் அண்ட் டெலாப் 2 பேர். மியூரிச் ஒரு ஃபியூ சீசன்ஸ் பேக் சிட்டில கூட இருந்தா பேக்கப் கீப்பரா, இப்போ பர்ன்லில இருந்து கொண்டு வந்திருக்காங்க. டெலாப் வந்து சிட்டில இருந்து. அப்புறம் ஒமாரி ஹட்சின்சன் செல்சில இருந்து. அவன் ஸ்டார்ட் பண்ணுவானு தெரியல. பென் ஜான்சன் வெஸ்ட் ஹாம்ல இருந்து. அவன் நமக்கு அகைன்ஸ்டா கூட ஆடி இருக்கான் பென் ஜான்சன், ரைட் பேக்கா. ஸோ ரொம்ப ஒன்றும் பெரிய சைனிங்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல. பட் அட் த சேம் டைம் நமக்கு வந்து இப்ஸ்விச்சை பத்தி ரொம்ப தெரியல. அவங்க எப்படி என்ன ஸ்குவாட் என்ன கோப் பண்ணுவாங்களா என்ன எதுன்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கேம் வந்து இட்ஸ் வெரி ஹார்ட் டு ப்ரெடிக்ட். அவங்க ஹோம்ல வேற நடக்கிறது, பயங்கர எனர்ஜி இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அதை வச்சே வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 10 ஐ ஃபீல் லைக் வந்து லிவர்பூல் வந்து ஃபர்ஸ்ட் 10 minutes அவங்க சர்வைவ் பண்ணாங்கன்னா தென் வில் பி இன் கண்ட்ரோல் ஆஃப் த கேம். ஐ திங்க் அந்த ஒரு atmosphere will be really really nice. ஏன்னா they coming back into the league after such a long time. எத்தனை வருஷம் ஆச்சுன்னு தெரியல அவங்க வெளியே போய். I'm assuming it should be a long time that they went out. 90sல லாஸ்டா இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் பிரீமியர் லீக்ல. அடே அப்பாடி அப்பா. இல்ல அப்ப அதுவே ஒரு 2000s அவ்வளோ 20 years ஆச்சு இருக்கு அவங்க போய். so that will be a really good atmosphere first 5-10-15 minutesக்கு. அதுல வந்து நம்ம சர்வை பண்ணணும். அதான் வந்து மெயின் டாஸ்கா ஃபர்ஸ்ட் இருக்க போது. அண்ட் தி அதர் திங் இஸ் ஃபர்ஸ்ட் ஸ்லாட். அதுவும் ஃபர்ஸ்ட் மேட்ச், ஃபர்ஸ்ட் காம்படிட்டிவ் மேட்ச், அந்த ஒரு நர்வ்ஸ் இருக்கும், அதெல்லாமும் இருக்கும். ஸோ அதனால வந்து வி ஹவ் டு வெயிட் அண்ட் சி. அந்த ஃபர்ஸ்ட் 20 minutes வந்து ஹோப்ஃபுல்லி நல்லபடியா போச்சுன்னா தென் இட் வில் ஆல் பி குட். எந்த பிரச்சனையும் இல்லாம வந்து வி கேன் கெட் த்ரூ த கேம். பட் லைனப்னு சொன்னீங்க, லைனப் எடுத்து வச்சுக்கிறீங்களா? அவங்க எப்படி விளையாடுவாங்க, என்ன பண்ணுவாங்க? ஆமா, ஸோ அவங்களோட ஃபார்மேஷன் வந்து 4-2-3-1. இதுதான் வந்து ப்ரெடிக்டட் லைனப். ஸோ நமக்கு எக்ஸாக்ட் நம்மளோட மிரர் இமேஜ் மாதிரி தான் இதுதான் அவங்களோட ப்ரெடிக்டட் லைனப். ஸோ நிறைய நியூ சைனிங்ஸ்லாம் நீங்க பாப்பீங்க. மியூரிச், ஜான்சன், அப்புறம் டெலாப் இவங்கெல்லாம் வந்து ஆடுவாங்கன்னு போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து டேவிஸ் வந்து ஒரு நியூ சைனிங், எங்கேருந்துன்னு மறந்து போச்சு. பட் ஜென்ரலா வந்து இவங்க பேர்லாம் எனக்கு ரொம்ப தெரியாதுங்க. மார்சி வந்து இவனோட டீம்மேட், சாலாவோட டீம்மேட் ஈஜிப்ட்ல. ஸோ ஐ திங்க் அவன் தான் கேப்டனும் நினைக்கிறேன் இப்ஸ்விச். ஓகே. ஸோ அதை தவிர எனக்கு ரொம்பலாம் தெரியாது. சாம்பியன்ஷிப் டீம் பிரீமியர் லீக்ல எப்படி ஆடுவாங்கிறது வந்து ரொம்ப ஹார்ட் டு ப்ரெடிக்ட். ஏன்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல் அட்டாக்ல ஆடுவாங்களா இல்ல டிஃபெண்ட் பண்ணுவாங்க என்ன எதுன்னு தெரியும். அதுவும் ஸோ இட்ஸ் வெரி ஹார்ட் டு ப்ரெடிக்ட் இந்த கேம். அதுதான் நான் சொல்லுவேன். நம்மளோட லைனப்புக்கு வருவோம். நம்ம வந்து என்ன சென்டர் ஃபார்வர்ட் யாரு, லெஃப்ட் விங் யாரு? ஏன்னா அதுதான் மெயின் கொஸ்டின்ஸ். அதர்வைஸ் வந்து லைனப் இஸ் செட் என்ன கேட்டா. இல்ல, ஐ திங்க் சென்டர் ஃபார்வர்ட் கண்டிப்பா ஜோட்டா தான். அதனால சந்தேகமே கிடையாது. இட் ஷுட் பி ஜோட்டா, இட் ஷுட் பி சாலா. லெஃப்ட் விங்ல தான் நமக்கு தெரியல. ஐ திங்க் மோஸ்ட் ப்ராபப்லி இட் வில் பி டியாஸ். ஏன்னா அவன் தான் வந்து நிறைய டைம் இருந்திருக்கான். இப்பதான் கேக்போ வந்திருக்குன்னா, இப்பதான் நுனியஸும் வந்திருக்கான். ஸோ அவனு 2 பேரும் தான் ஆட மாட்டான்னு நினைக்கிறேன். ஸோ இட் வில் பி டியாஸ், இட் வில் பி ஜோட்டா, இட் வில் பி சாலா. அதுதான் வந்து ஃப்ரண்ட் 3-ஆ இருக்கும். மிடில் ஐ திங்க் நம்ம வந்து 4-2-3-1 மாதிரி தான் ஆடுவோம்னு நினைக்கிறேன். ஐ மீன் இன் பொசிஷன்.
அப்படி பார்த்தா வந்து இட் வில் பி ஷோபஸ்லை, சாலா அண்ட் டியாஸ், அண்ட் அப் ஃப்ரண்ட் இட் வில் பி ஜோட்டா. அந்த 4 பேர் ஃப்ரண்ட்ல. கீழே 2 பேர் வந்து ஐ திங்க் இட் வில் பி கர்டிஸ் ஜோன்ஸ் அண்ட் மெக்காலிஸ்டர் நினைக்கிறேன். அந்த 2 நம்பர் 6 பொசிஷன்ல பிவட் பொசிஷன்ஸ்ல வந்து இட் ஷுட் பி போத் ஆஃப் தம். இல்ல இட் வில் பி கிராவன்பர்க் அண்ட் இவன் எண்டோ ஆடுவான்னு தோணலையா? நோ சான்ஸ். நோ சான்ஸ். ஸ்லாட் வந்து ஐ திங்க் இன்டர்னலி இட்ஸ் பீன் மேட் பப்ளிக் தட் ஹி டசன்ட் ப்ரிஃபர் எண்டோ. பிகாஸ் அந்த ஒரு டைட்டான இடத்துல வந்து பாலை வாங்கி விளையாடுறது. ஆனா அதுக்காக எதுக்கு கிராவன்பர்க்கை ப்ரிஃபர் பண்றேன்னு கேட்காதீங்க. அவனும் ஒரு பெஸ்ட் தான். அது எனக்கு தெரியாது. அந்த இடத்துல வந்து அந்த கிறுக்கு வந்து பாலை ஹோல்டு பண்ணி விளையாடக்கூடிய கேப்பபிலிட்டில அவனுக்கு இல்ல. அதனால வந்து அவனும் அது என்ன பண்ண போறான்னு எனக்கு தெரியல. ஆனா எல்லாரும் அதான் சொல்றாங்க, ஒன்னா கர்டிஸ் ஜோன்ஸ் இல்லைன்னா இட் ஹாஸ் டு பி கிராவன்பர்க் அப்படின்னு. ட்ரெண்ட் ஆடுவான்னு தோணலையா உங்களுக்கு? பிராட்லி ரைட் பேக்கா? I don't think to start of the season. I don't think that will happen right from the start. Maybe going into the season ஒரு 5 கேமுக்கு அப்புறம் 10 கேமுக்கு அப்புறம் ஸ்லாட் மை திங்க் ஓகே நமக்கு தான் இப்போ பிராட்லி செட் ஆயிட்டான்ல, நம்ம ட்ரெண்ட் தூக்கி அதில் போறோம். ஆனா ட்ரெண்ட் தூக்கி நடுவில் பிவட்ல போட்டாலுமே அவனுக்கு ஆட தெரியாதுங்க. அதான் நம்மளுக்கு பிரச்சனை. இல்ல அதான் டபுள் பிவட்ல அவனும் மெக்காலிஸ்டரும் கூட இருப்பாங்கல்ல. டேக்கன் பிளே இல்ல அவனுக்கு வந்து பேக் டுவர்ட்ஸ் கோல் போட்டுட்டு அவனுக்கு பாலை வாங்கி திருப்பில ஆட தெரியாது. அது சரி. அதான பிரச்சனை. ஆர்னே ஸ்லாட்டோட டாக்டிக்ஸ் என்ன? தே இன்வைட் தி ஆப்போசிஷன் டு தி பிரஸ். நம்ம ஆலிசனோ, வேண்டைக்கோ, கான்சாவோ, கொனாட்டேவோ பால் அப்படியே வச்சுக்கிட்டு தம்பி வாங்க வந்து எங்களை பிரஸ் பண்ணுங்க, எவ்வளவு தூரம் எங்களுக்குள்ள டீப்பா வரீங்களோ வாங்க, எங்களுக்கு அதான் வேணும், வந்து எங்க பக்கம் வந்துகிட்டே இருங்க, நாங்க மேல பாலை போடுவோம், மீதி முன்னாடி 4 பேர் பாத்துக்குவாங்க அப்படிங்கறதா அவங்களோட பிளேவே. இப்படி இருக்காம நீ ட்ரெண்ட் தூக்கி அந்த பொசிஷன்ல போடுறது பிரயோஜனமே இல்லையா? அவன் கண்டிப்பா பால் விட்டுருவான் அந்த பொசிஷன்ல. அப்ப டக்குன்னு மாட்டிப்பா கோல் போயிடும். So I don't think he's going to play Trent. And then back four will be Kwanzaa, Van Dijk, Trent and Robertson நினைக்கிறேன், along with Alisson goal. So இதான் வந்து நம்ம ஸ்டார்டிங் லைனப்பா இருக்கும் மோஸ்ட் ப்ராபபிலி. ஆமா, அதுதான் நானும் யோசிச்சேன். மோஸ்ட்லி அதான் ஸ்டார்டிங் லைனப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதர் தன் தட் வேற எதுவும் இல்லை. ஸ்கோர் ப்ரெடிக்ஷன் நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் ஷீட்லேயே போட்டு நீங்க 2-0 சொன்னீங்க, நான் 3-0 சொன்னேன்னு நினைக்கிறேன். ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன். ஆமா கரெக்ட். பட் அதுதான், வேற எதுவும் இல்லை. எக்ஸைட்டட் ஃபார் த சீசன். ப்ரெடிக்ஷன் லீவுக்கும் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. பட் கௌதம், சாட்டர்டே 12:30 கிக் ஆஃப் வேற. நம்மளுடைய டவுன்ஃபாலே அங்கிருந்து ஆரம்பிச்சது. ஃபுல்லம் கேம் 2 சீசனுக்கு முன்னாடி சாட்டர்டே 12:30 கிக் ஆஃப் ஃபர்ஸ்ட் கேம் ஆஃப் தி சீசன் அங்க இருந்தா நம்மளுக்கு ஆரம்பிச்சோம். இதே மாதிரி வெள்ளிக்கிழமை வேற கேம் நடந்துச்சு, சனிக்கிழமை நம்மளதான் ஃபர்ஸ்ட் கேம். அவே டு ஃபுல்லம் போய் கேவலமா டிராப் பண்ணோம் அந்த கேம். அது போன வருஷம். இந்த வருஷம் வந்து இந்த வருஷம் வேற ஸ்டோரியா இருக்கும் பாருங்க. நீங்க வேணா பாருங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் 900 வந்துட்டாங்கன்னா பிரீமியர் லீக் நமக்கு சீசன் ஸ்டார்ட்ஸ் நவ். அதோட முடிச்சுக்கலாம். தேங்க்யூ மக்களே. மறக்காம வந்து சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் எல்லாமே பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் சப்போர்ட். மறக்காம உங்க காமெண்ட்ஸை வைங்க. நிறைய கொஸ்டின்ஸ் இதில் கேட்டிருந்தோம் உள்ள. ஸோ அதுக்கான காமெண்ட்ஸையும் மறக்காம வைங்க. மற்ற வீடியோவில் இருக்கிற எல்லா காமெண்ட்டையும் ஒன்று விடாமல் நாங்கள் படிச்சுட்டு தான் இருக்கோம். சில பேர் எல்லாமே வந்து ரொம்ப டீட்டெயில்டு காமெண்ட்ஸையும் வைக்கிறீங்க, விச் இஸ் ரியலி நைஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் கீப் கண்டினியூங் டு டூ தட். மறக்காம ப்ரெடிக்ஷன் கேம் ஆரம்பிச்சிருங்க. எல்லா வீக்கும் விளையாடுங்க, அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மறக்காம எல்லா வீக்கும் டோன்ட் ஃபர்கெட் டு ப்ளே. ஆமா. பட் அதுதான். ஸோ இப்போ அடுத்தது ரிவ்யூ எபிசோடுக்கு உங்களை பார்ப்போம். தேங்க்யூ.